தலைவர் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு நான் சில கருத்துக்களை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே இந்த யாழ் வலியர் கழகத்துக்கு நாங்கள் எல்லோருமே நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கு வந்து ஏற்கனவே தலைவர்கள் குறிப்பிட்டது போல இங்கு வந்து நாங்கள் இந்த உதவியினை கேட்கும் போது அவர்கள் வாழ்வாதாரம் நம்மால் செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட போது நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கு அதாவது நீங்கள் உதவி புரியுங்கள் என்று கேட்டபோது எந்த கூச்சமும் இல்லாமல் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதனை செய்ய முன்வந்திருந்தார்கள். அதற்கு நான் உண்மையிலேயே இந்த நேரத்திலே எமது சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை பொறுத்தவரையிலே எங்களுக்கு வன்னி விழிப்புணர்வு சங்கத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே ஒரு பொன்னான நாள், உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான நாள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வன்னியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், அங்கு இப்போதான் நாங்கள் பிறந்த குழந்தைகள் போன்று தவழ்ந்து வருகின்ற நிலை. அந்த நிலையிலே அங்கு வறுமை தாண்டவமாடி கொண்டிருக்கின்றது. அந்த வறுமையிலே சாதாரண மக்களே மிகவும் வறுமையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே விழிவலி பெற்றவர்கள், இந்த கண் பார்வையை இழந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று நீங்கள் உணர்ந்து அவர்களுக்கான இந்த கல்வி உபகரணங்களை வழங்கியதற்கு உண்மையிலேயே நாங்கள் பாராட்ட வேண்டும். எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கம் என்பது அதாவது வன்னி மாவட்டத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டத்திலே இருக்கின்ற விழிவலி பெற்றவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை செய்து கொடுப்பதே எமது சங்கத்தினுடைய நோக்கமாகும். இச்சங்கமானது கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல் பல சவால்களின் மத்தியிலே இச்சங்கம் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றது. இந்த சங்கத்தினுடைய இதனுடைய முக்கிய நோக்கம் விழிவலி பெற்றவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சுய கௌரவத்துடன் அவர்கள் வாழ வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். அந்த அடிப்படையிலே இவர்களும் சமுதாயத்திலே ஒருவர், இந்த சமூகம் இவர்களையும் ஒருவராக மதித்து இந்த சமூகத்திலே ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். இந்த விழிவலி பெற்றவர்கள் எமது சங்கத்தை பொறுத்தவரையிலே 268 பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே 90% எமது நாட்டிலே 30 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு சமூக தேவை ஒன்று இருந்தது. அந்த தேவைக்காக புறப்பட்டவர்கள் இன்று அந்த தேவை முடிந்ததோ முடியவில்லையோ இரண்டாவது பிரச்சனை. ஆனால் நிச்சயம் முடியப்பட வேண்டும், எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி இன்று அவர்கள் தங்களது அங்கங்களை இழந்திருக்கின்றார்கள். அந்த சமுதாய தேவைக்காக அவர்கள் படைக்கப்படும் போது, இறைவனால் படைக்கப்படும் போது நிச்சயமாக கண்கள், கைகள், கால்களோடு பிறந்தவர்கள். ஆனால் இந்த சமுதாய தேவையை உணர்ந்தவர்கள், இந்த சமுதாய தேவையை உணர்ந்து அவர்கள் இன்று இந்த சமுதாயத்துக்காக போராட்டத்திலே பங்கு பெற்றி இன்று அவர்கள் கண்கள், கால்களை இழந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இழந்திருப்பவர்களை இந்த சமுதாயம் ஒரு பக்கத்திலே ஒதுக்கிவிட்டு தாங்கள் வாழ்ந்துவிட்டு போக முடியாது. நிச்சயமாக இவர்களையும் தங்களது ஒரு அங்கங்களாக கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களது வீட்டு தேவைக்காக போகவில்லை, தங்களது சொந்த தேவைக்காக போகவில்லை. இந்த நாட்டிலே ஏற்பட்ட தேவைக்காக புறப்பட்டு இன்று தங்கள் கண்கள், கைகளை இழந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இவர்கள் சிந்திய இரத்தமும் வேர்வையும் தான் அங்கு அவர்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்க பெற்றுள்ளது. ஏனென்று சொன்னால் இன்று இவர்கள் இந்த இரத்தத்தை சிந்தாவிட்டால் நிச்சயமாக பிரஜா உரிமை அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இவர்கள் அங்கு வாழ்வதற்கும் இந்த விழிவலி பெற்றவர்கள் ஒரு காரணமாக அமைந்துள்ளார்கள். நிச்சயமாக போராட்டத்தை எந்த விதத்திலேயுமே முடித்து விடலாம், தூவிகளை உடைத்து விடலாம். ஆனால் நிச்சயமாக இவர்களை அழித்து விட முடியாது. இவர்கள் தான் இந்த போராட்டத்தின் அடையாள சின்னங்கள். இவர்களை அழித்தால்தான் இந்த போராட்டத்தை இவர்கள் அழித்தால்தான் அழித்து முடியும். ஆனால் நிச்சயமாக இவர்கள் அழிக்க இயலாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அந்த போராட்டத்துக்காக அங்கங்களை இழந்து இன்று அடையாளமாக நிற்கின்றார்கள். இவ்வாறானவர்களை நிச்சயமாக நமது வெளிநாட்டில் இருக்கின்ற, புலம்பெயர்ந்து இருக்கின்ற, வாழ்கின்ற அன்பர்கள் நிச்சயமாக அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும், செய்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இருந்தாலும் அதிலும் ஒரு சிலர் தான் சொன்னாலும் சொல்லத்தான் வேண்டும். இருந்தாலும் இவர்களை வைத்தும் வெளிநாட்டிலே உழைப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை பற்றி இவர்களை வைத்து தாங்கள் வாழ்ந்துவிட்டு போகின்றார்கள். அவ்வாறான நிலையை மாற வேண்டும். அது மட்டுமல்ல, எமக்காக இங்கு எமது நாட்டிலே கூட பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை யாருமே இங்கு முன்வந்து செய்வதில்லை. உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஆசனங்கள் பொது போக்குவரத்து பஸ் வண்டிகளிலே 2வது ஆசனங்கள் இந்த அங்கவினர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஏறினால் அந்த ஆசனங்கள் வழங்கப்படுவதில்லை. நான் கூட நிச்சயமாக
கடந்த மாதம் கூட திருவோணமலை வவுனியா வரைக்கும் திருவோணமலை செல்ல வேண்டியிருந்த போது வவுனியா வரைக்கும் நின்று சென்றிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கின்ற நடத்துனர்கள் அவர்களுக்கு வாயிலை போல் சீட்டை ஆசனத்தை கொடுவதும் விட நாங்கள் எப்படி ஒழுங்குற எடுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஆசனங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டவை, நிச்சயமாக அவர்களை எழுப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் அதை இங்கு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில வங்கிகளிலே போய் நாங்கள் ஒரு சின்ன கடன் எடுக்கலாமா, நான் இவர்கள் வாழலாமா என்று கேட்டால் உங்களுக்கு கணக்கு துறப்பதை பெரிய விஷயம், அதை உங்களுக்கு எப்படிப்பா நாங்கள் கடன்காரர்கள் சில முகாமையாளர்கள் கேட்கின்றார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், இவர்களை பார்த்து கேளும் செய்கின்றார்கள். ஏன் அவர்கள் அப்படி உண்மையாக ஒரு சட்டம் இருந்தால் கூட நிச்சயமா அவர் ஒரு டிசேபிள் ஆகலாம். இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வீதி விபத்துக்களை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக பின்னேறம் வீடு செல்லும் போதும் அவர் ஒரு அங்கவினராகலாம். ஆனால் அவர் அதை மறந்து விட்டு இவ்வாறு கலைக்கின்றார். ஏன் அப்படி இருந்தால் கூட ஒரு அவர்களை அணைத்து நீங்கள் இவ்வாறு செய்யலாம் இப்படி செய்யலாம் ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுப்பதில்லை. ஒரு தனியார் வங்கியிலே ஒரு நான் அங்கத்தவர்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன் கிளிநொச்சியிலே. அவர்களுக்கு அங்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு அன்பர் உதவி செய்கின்றார். அவருக்கு இன்டர்நேஷனல் பேங்கில் தான் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அங்கே ஒரு அக்கௌண்ட் துறக்க சொல்லி கேட்டால் இவர்களுக்கு துறக்கிறார்கள். நான் விஷயத்தை கூடி சொல்லி பார்த்தேன். அதற்கு கூடிய அவர்கள் ஒத்து வரவில்லை. ஏனென்றால் இவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் அந்த அப்படியான உதவிகளை ஏன் இவர்கள் செய்யக்கூடாது இன்று நிதி நிறுவனங்கள், அதாவது போட்டி போட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற நான் வா நீ வா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிதி நிறுவனங்கள் கூட சரியான கரண்டர்ஸ்களை கொண்டே கொடுத்தாலும் ஒரு வாகனத்தை ஒரு விழிப்புணர்வு ஓட போகின்றனர் என்றால் அவர்கள் பேரில் எழுதுகிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? நீங்கள் பெற்றவர்களுக்கு கூட அவர்கள் ஆதாரங்களை தருகின்றார்கள், நீங்கள் கொடுக்கலாம் தானே. அவர் எதாவது பேரில் இருந்தால் அவருக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு யாரை நம்புவது? அப்படி யாருமே ரத்னசிங்கம் மணிமேகலை 7ஆம் யூனிட் தர்மபுரம். தர்மலிங்கம் தேவராசா அம்பாள் குளம் கிளிநொச்சி.